வணக்கம். இன்னைக்கு தேர்தல்ல 3 விதமான மாடல் போட்டி. மும்முனை போட்டி தான் 3 மாடலுக்கான போட்டியா சொல்லாங்க. முதல் மாடல் திராவிட மாடல். எல்லாருக்கும் எல்லாம். இனம், மொழிக்காக பாடுபடுறது, மாநில உரிமைகளுக்காக பாடுபடுறது திராவிட மாடல். அது கொஞ்சம் சிறப்பான மாடல் தான். 2வது அடிமை வம்ச மாடல். இப்போ கோரி முகமது இந்தியா மேல படையெடுத்து வரும்போது கூட ஒரு அடிமை வேலைக்கு வாங்கியிருந்தார். ஜெயிச்ச பின்னாடி இந்தியாவுக்கு அவரே அரசராக்கிட்டார். அந்த அடிமை வம்சம் அப்பதான் டெல்லியில் ஆரம்பிச்சது. அதில் மிக சிறந்தவர் குத்புதீன் ஐபக். அவருடைய நேரடி வாரிசு ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, பழனிசாமி ஐபக். அவர் தான் இந்த அடிமை வம்சத்தின் சிறப்பு செயலாளர். அவர் அடிமை வம்ச ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அவங்க பார்லிமெண்ட்டில் பாஜகக்காரங்க கூட மோடி எதனா சொன்னால் ஒரு கை தான் தூக்குறாங்களாம். இந்த ஐபக் கட்சிக்காரங்க 2 கையும் தூக்குறாங்களாம். அவர் என்ன சொல்கிறாரு ஹிந்தியில் சொன்னால் கூட இவங்க பேஸ் சூப்பர் செட்னா இந்தியாவுக்கே ரொம்ப நல்லதுன்றாங்களாம். அதனால் அடிமை வம்சம் நமக்கு நல்லதா இல்லையா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 3வது இந்த விசில் அடிச்சாங்க கூட்டம். அது இன்னும் சொல்ல போனால் தற்கொலை கூட்டம் கூட சொல்லலாம். இந்த ஒரு மாடல் இருக்குங்க. இவங்க விசில் அடிக்கிறது தான் இவங்களுடைய கொள்கை. அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை இவங்களுக்கு. எங்கேனாவது பிரச்சாரத்துக்கு போகும்போது விசில் அடிக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி. விசில் அடித்தா வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்களாம் ஏதோ கார்பரேஷன் லாரி தான் வந்துக்குதுன்னு சொல்லி போய் குப்பையில் எடுத்து வந்துடுறாங்களாம். நாங்கள் ஓட்டு கேட்க வந்துக்கிறோம், குப்பை வரல, இது முனிசிபாலிட்டி வண்டி இல்லைன்னு சொன்னால் பெரிய சங்கடம் வருதான். திருச்சியில் கூட ஏதோ பிரச்சனை அடிதடிலாம் இருக்குது. இந்த விசில் அடிக்கிறது இவ்வளோ பிரச்சனை வரும்னு அவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த 3 மாடலில் எந்த மாடல் உங்களுக்கு சிறப்புன்னு தெரிஞ்சால் அதை தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம்.